ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காதல்னால் என்ன அப்படி பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா காதல் அப்படிங்கிறது வருஷ கணக்காக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு. இப்போல்லாம் பார்த்தோன்னா நாள் கணக்காக, மாத கணக்காக மாறி, வருட கணக்காக இப்படி ஆகி இப்போ நாள் கணக்கில் தான் இருக்குது. இந்த காதல்னால் உண்மையான காதல் எப்போ இருக்கும்? காதலிச்சு ஒருத்தரை கல்யாணம் பண்ணி குழந்த பிறந்து அதுகளுக்கெல்லாம் கல்யாணமாகி பேரம் பேத்தி எடுத்து வயசான வரை இருக்கிறது தான் உண்மையான காதல். ஆனால் இந்த மாதம் எத்தனை மாதம் இருக்குன்னே சொல்ல முடியாது. எத்தனை மாதம் இருக்குன்னா அந்த காதல் காணாமல் போயிடுறது. காணாமல் போனால் கூட பரவாயில்லை, தான் காதலிச்சவர் வெறுகு எந்த அளவு உரி 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 காதலிக்கிறாங்களோ அந்த அளவு ஆணாக இருந்தால் சரி பெண்ணாக இருந்தால் சரி காதலிச்சவங்களே தூக்கி எறிஞ்சிக்கிட்டு அடுத்த ஒரு பொண்ணையும் பையனும் பார்த்து காதலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த காதல் இருக்கும்போதே வேறொரு பொண்ணு கூட பையனும் தொடர்பு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீ இடைஞ்சலாக இருந்தால் அந்த நீயே இல்லாமல் ஆக்கிடுவேன்னு சொல்லி பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் பார்த்தோன்னா பயங்கர அநியாயம் அக்கிரமாக அது நடந்துகிட்ருக்கு. காதல்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மோசமான உடம்பு சுகம் மாதிரி இப்போ மோசமாக இந்த காலத்தில் போய்கிட்டு இருந்தது. இப்போ 2 நாளாக ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்த்தோன்னா பெங்களூர் ஓசூரை சேர்ந்தவர் தான் ஒரு ஜிம்மா. அவர் சொந்தமாக ஜிம் வச்சுருக்காரு. அதே சமயம் பார்த்திங்கன்னா அங்கே பெங்களூரில் ஒரு டீச்சர் ஸ்கூல் வச்சு நடத்திருக்காங்க. அவரை ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் தான் காதலிச்சிருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அதுக்கப்புறம் சரி வீட்டில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொன்னாங்க. வீட்லேயும் சரி சொல்லிட்டாங்க. அப்புறம் காதலித்து அவங்களும் வந்துட்டாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஜிம் வச்சுட்டாங்க. 2 பேருமே இவங்க பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, அவன் ஆண்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்படி தான் நடந்து 2 பேர் காதல் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷம் இருந்தது. 4 வயசாக குழந்தையும் பிறந்தது. அதுக்கப்புறம் ஜிம்முக்கு நிறைய பெண்கள் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவர் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு வர ஒரு பொண்ணை அவர் காதலிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடிக்கடி பார்த்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை தன்னுடைய புருஷனும் காணாமல் போகிறத இவர் கவனிச்சிருக்காரு. 2-3 நாள் 2 பேரும் எங்கேயோ போய் உல்லாசமாக இருந்துட்டு வருவாங்களா. அதுக்கப்புறம் நிறைய தடவை அவங்க கண்டிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க கேட்கவே இல்லை. அதுக்கு பயங்கர சண்டையாக வந்துடுச்சு. இதுதான் உண்மையான காதலிச்சு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுட்டு இவர் இப்படி செய்யலாமா? இப்படி இவர் திடீர் இப்படி தொடர் கதையாக தான் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் உண்மையான ஒரு காதலாக. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னால் என்ன சொல்லியிருக்காருன்னு, என் மனைவி திடீர்னு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னாச்சு தெரிஞ்சது தான் பார்த்திங்கன்னா இவர் தான் ஏதோ பண்ணியிருக்காரு அப்படி தெரிஞ்சுது. இப்போ பார்த்தா இதுதான் உண்மையான ஒரு காதலாக. அந்த பொண்ணு கூட வாழ்க்கை கசந்து போச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? அவகிட்ட நீங்கள் சொல்லியிருக்கணும், எனக்கு உன்னை பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் உன்னை நான் டைவர்ஸ் பண்ணுறேன். ஆமாம், எனக்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல பெண்களோடு நான் இருப்பேன். அதை கேட்க உனக்கு உரிமை இல்லை சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கணும்? உண்மையிலே அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். அவளை குழந்தையோட சந்தோஷமாக இருந்திருப்பா. அதுக்காக பார்த்தோன்னா அவளை அவளுக்கு எந்த உரிமையும் பிடிக்கலை. அவள் அடிக்கடி சண்டை போடுறா அப்படிங்கிறதுக்காக இவர் செஞ்சு ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். இந்த மாதிரி இவங்களுக்கு எதுக்காக இவர் காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை, ஒரு 4 வயசு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு இப்போ அம்மா இல்லாமல் கஷ்டப்படுது. இப்படி செய்யலாமா? அது எவ்வளோ பெரிய இது ஒரு சம்பவம் கிடையாதுங்க. டெய்லி இதை மாதிரி 4 நிகழ்ச்சி நியூஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா 4 நிகழ்ச்சி இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. காதலிக்க வேண்டியது ஆணாக இருந்தாலும் பெண்ணான்னு சொல்லி காதலிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் காதலுக்காக புருஷனையோ பொண்டாட்டியோ வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட வேண்டியது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வரிசையாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. காதல் இது பார்த்திங்கன்னா ஒரு மனசும் சம்மந்தப்பட்டு தான் காதல் அப்படிங்கிறது. உடம்பு சம்மந்தப்பட்டு தான் காதல் சொல்லி மாறி போச்சு. சில காதல் வருஷ கணக்காக இருக்குது. வருஷ கணக்காக இருந்த காதல் அப்போ நல்ல காதலாக? அப்போ மாத கணக்கில் தான் இப்போ நல்ல கெட்ட காதலாக கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச இடத்துல இங்கே தான் பார்த்திங்கன்னா டெல்லியில் ஒரு 7 வருஷமாக காதலிச்சாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கீராக காதலிச்சாங்க. அதுக்கப்புறம் சரி கல்யாணம் பண்ணலாம் சொல்லி 2 பேர் வீட்லேயும் பேசி கல்யாணம் பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? அவர் முதல்ல சொல்லியிருக்கணும், என்னோட குடும்பத்தை நீ பார்த்துக்கணும். அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 கோடி சொத்து இருக்குது. அப்போ அவர் முதல்ல ஆனால் அவர் என்ன நினச்சாருன்னா, தன்னுடைய குடும்பத்தில் உள்ள அம்மா எல்லாத்தையும் இவள் பார்த்துக்கணும்னு நினச்சார். அப்போ முதல்ல பேசியிருக்கணும், நீ பார்த்துப்பியா மாட்டியான்னு கேட்கணும். அவர் எதுவுமே கேட்கல. கல்யாணம் ஆச்சு.
கல்யாணம் ஆகி ஒரே வாரம் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவள் அம்மாவை வந்து பார்த்துக்கவே மாட்டா. வீட்டில் வேலை எல்லாமே வேலைக்காரங்க இருக்காங்க. அம்மாவெல்லாம் நான்லாம் பார்த்துக்க மாட்டேன் அப்படி சொன்னால் 2 பேருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அவ்வளோதான், ஒரே வாரத்தில் தான் இவங்க கொடுத்த சீர் எல்லாத்தையுமே வந்து திரும்பி கொடுத்து போ அப்படி சொல்லிட்டாரு. இன்னி வரையும் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் ஆச்சு திருமணம். அவர் வந்து வேறு திருமணம் வந்து பண்ணிக்கிட்டாரு. ஆனால் அந்த பொண்ணு வந்து அதுக்கப்புறம் திருமணமே வந்து பண்ணலை. 7 வருஷமாக நான் காதலிச்சேன். அவர் வந்து அம்மாவை பார்த்துக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்னை வேண்டாம் அப்படி சொல்லிட்டாரேன்னு சொல்லி மனசு வெறுத்து போச்சு. இன்னி வரையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட அவளுக்கு வந்து 45 வயசு இருக்கும். ஆனால் இன்றைக்கி அவள் வந்து கல்யாணமே பண்ணிக்கல. எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படி சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. அது யார் மேலே தப்பு அப்படி தெரியல. இவ்வளோ தூரம் காதலித்து கல்யாணம் பண்ணியிருக்காரு, காதலிச்சிருக்காரு. உண்மையிலேயே காதலிச்சுருந்து அந்த பொண்ணு கூட வாழ்ந்துருப்பாரு. ஆனால் தன்னுடைய அம்மாவை பார்த்துக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால அம்மாவை பார்த்துக்க மாட்டேங்கிறா. அப்போ கோடீஸ்வரம் விட்டு பொண்ணு ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பொண்ணுன்னா அவள் பார்த்துக்கலாம்னு சொல்லலாம். அவள் கோடியாக அப்போ நீங்கள் முதல்லே தானே கேட்டிருக்கணும். இந்த மாதிரி நீ ஒரு கோடீஸ்வரம் விட்டு பொண்ணு, நீ வீட்டு வேலை செய்வியா, இந்த மாதிரி செய்வியான்னு கேட்டிருக்கணும். அவள் எதுவும் கேட்காம இந்த பொண்ணை வேண்டாம்னு சொல்லிட்டு வேறு கல்யாணம் போயிட்டு இந்த பொண்ணோட வாழ்க்கையே வந்து வம்பா போச்சு. இது எவ்வளோ பெரிய தப்பு. அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே பொண்ணு, மனசு நொந்து போய் இருக்காங்க. சமீபத்தில் தான் அவங்க அம்மா வந்து இறந்து போனாங்க. தன்னுடைய பொண்ணு வாழ்க்கை அப்படி ஆகிப்போச்சு சொல்லிட்டு மனசு வெந்து போய் அவங்க இப்போ அப்பாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 வயசுக்கிட்ட இது ஆயிடுச்சு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் போயிடுவார். அப்புறம் அந்த பொண்ணோட நிலைமை நினச்சி பாருங்கள். அவளுக்கு இப்போ 45 வயசானால இவ்வளோ சொத்தை வச்சு கோடியாக சொத்து இருக்குது. 10 கார் இருக்குது, கோடிக்கணக்கான தங்க நகையும் வைர நகையும் இருக்குது, 10 வீடு இருக்குது. இதெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். வேறு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா. இருக்க வாழ்க்கையை வந்து வீணடிச்சுட்டு உட்காந்துருக்கா. இதெல்லாம் எதனால் வந்தது அப்படின்னா காதல்னால தான் வந்து. ஒருவேளை இந்த பொண்ணு காதலிக்காமல் இருந்தால் அப்பா சொல்கிறபடி ஏதாவது ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து சந்தோஷமாக வாழ்க்கை வந்து வாழ்ந்துருக்கும். ஆனால் அந்த பொண்ணு உண்மையாக காதலிச்சா. அவன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அம்மா கவனிக்கல ஒரே காரணத்துக்காக ஒரே வாரத்தில் சண்டை போட்டு வேண்டாம் சொல்லி விட்டுட்டு போயிட்டாரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குடும்பத்துலேயும் வந்து நடந்தது. அதில் வந்து என்னாச்சுன்னா காதலிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க காதலிச்சு கல்யாணமும் வந்து பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 2-3 மாதம் காதல் வச்சுக்கோங்க. காதலிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க லைஃப்பில் வந்து குழந்தையே பிறக்கலை. ஆனால் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணு எந்த பெண்ணாக இருந்தாலும் அவருக்கு வேணும். தினம் ஒரு பெண்ணு வேணும். எந்த பெண்ணாக இருந்தாலும் அவர் வந்து அவர் அப்படி தான் இருப்பார். டெய்லி ஒரு பெண் வேணும்னு சொல்லலாம். பார்க்குற பொண்ணு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக போக ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எவ்வளவோ மனைவி வந்து சொல்லி கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி எனக்கு நீ வேண்டாம் அப்படி சொல்லி 2 பேருக்குள்ளே சண்டை வர ஆரம்பிச்சிச்சு 5-10 வருஷத்தில். அதுக்கப்புறம் குழந்தையும் இல்லை. அப்புறம் தத்து எடுக்கலாம்னு நினச்சாங்க, அதுவும் எடுக்கலை. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறம் வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் வந்து குழந்தை பிறக்கலை. யாருக்கு ப்ராப்ளம் அப்படின்னா அவருக்கு தான் ப்ராப்ளம், அவளுக்கு ப்ராப்ளமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அவர் என்ன செஞ்சார், எனக்கு தானே உண்மையான ஆம்பளையாக இருந்தால் அவர் குழந்தை பெற்று காட்டியிருக்கணும். ஆனால் அவர் என்ன சொன்னார், ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணோட அம்மாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு 50 வயசு ஆயிடுச்சு. 50 வயசில் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ரோட்டில் விட்டுட்டு அந்த பொண்ணுக்கு எதுவுமே எந்த ஒரு உதவியும் செய்யலை. பண உதவி எதுவுமே வந்து செய்யலை. செய்யாமல் அது ஏழை விட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி இப்படி பண்ணலாமா. அதுவும் எனக்கு தெரிஞ்சவங்க தான். அந்த பொண்ணை வந்து வேற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவர் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா புருஷன் செத்து போயிட்டா. காலேஜ் படிக்கிற பொண்ணு வந்து இருந்தது. அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ வந்து நிறைய நகையெல்லாம் போட்டு கல்யாணம்லாம் பண்ணி கொடுத்து இப்போ பேரம்பேத்தி இருந்தாச்சு. இப்போ அந்த பொண்ணு மகாராணி மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூட வசதியால் இந்த இடத்து வசதி கிடையாது. அந்த பொண்ணு தான் வந்து பார்த்திங்கன்னா பாவம் பிஸ்னஸ் சொல்லி அவங்க குடும்பத்தில் சொல்லி பிஸ்னஸ் பண்ணி பெரிய பணக்காரனாக ஆக்கி கோடீஸ்வரனாக ஆக்கிச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவளை வேண்டாம்னு சொல்லிட்டு 5 நிமிஷம் இல்லை அவளுடைய நகை பணம் எல்லாத்தையுமே அவர் எடுத்துக்கிட்டு போயிட்டார். காதல்ங்கிறது இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி சொல்லபடி காதல் கசந்து தான் வந்து போகுது. காதல் வந்து இனிக்கவே இல்லை. சாதாரணமாக வந்து பக்கத்தில் இதெல்லாம் வந்து பார்த்தா கண் முன்னால் நான் பார்க்குறது, இதெல்லாம் பக்கத்தில் இங்கே நடந்து இதெல்லாம் வந்து செய்தியில் வந்து பக்கத்தில் வந்து நான் பார்க்குறது என்னோடய உறவில் என்னோடய தெரிஞ்சவங்கள என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் உள்ள கதையை தான் வந்து நான் சொல்கிறேன். சரி சொல்ல வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத சோசியல் மீடியா காதல்லாம் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். கண்ணுக்கு தெரிஞ்சவங்களே இப்படி போய்கிட்டு இருக்க இந்த காலத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதே நம்மளே வந்து பார்க்க
பார்க்குறோம். யூடியூப்பில் கூட ஒரு பிரபலமாக வந்து சொன்னாங்க, அக்கா புருஷனை வந்து காதலிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அக்கா புருஷனை யாராவது காதலிப்பாங்களா? அப்போ உண்மையிலே நீங்கள் காதலிச்சிருந்தா அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் அந்த எண்ணத்தில் வந்து மாறி இருக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவர் கூட தொடர்பில் இருந்து அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் குழந்தையும் பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து வேண்டாம் அப்படி சொல்லி போயிட்டாங்க அந்த அம்மா. ஆனால் போயிட்டதுக்கப்புறம் இப்போ யூடியூப்பில் வந்து நிறைய லட்சக்கணக்கில் பணம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. பணம் வந்தோடனே அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இப்போ சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ எப்போ பாரு ஒரு கோட்டை அலங்காரம் பண்ணிக்கிட்டு பூவை வச்சுக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்காங்க. அவங்க பேசுறதெல்லாம் உண்மை நினச்சி ஒரு கூட்டமே அவங்க பின்னால் வந்து போய்கிட்டு இருக்கு. இது எல்லாமே ஒரு பொய்யான உலகம் அப்படின்னு என்றைக்கு தான் வந்து தெரியுமோ வந்து தெரியாது. இது ஒரு காதலாக கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அது ஒரு மாயை சொல்லலாம். அன்னைக்கு வந்து அவங்களுக்கு அந்த காதலிச்சது புருஷனை பிடிச்சிருந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிச்சிருந்து இன்றைக்கி அவங்களுக்கு யூடியூப் பிடிச்சிது. அதனால் அலங்காரம் பண்ணி டான்ஸ் ஆடி பாட்டு போட்டிருக்காங்க. இதுதான் வந்து உலகம். எல்லா காதலுமே போய்கிட்டு இருக்கு. அக்கம் பக்கம் நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா காதலை பற்றி அப்படி சொல்கிறாங்க. காதலிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு காதலிக்காக வெளிநாடு போகிறான். வந்து பார்க்கறதுக்குள்ளே அந்த காதலியை வேறு யாரோ பிக்கப் பண்ணிடுறான். அவங்க கூட சேர்ந்துட்டு நீ வேண்டவே வேண்டாம்னு சொல்லி விரட்டி விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறா. இப்படி தான் வந்து இந்த காலத்தில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. தாடி வச்சு 2 நாளுக்கு முன்னால் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அவன்கிட்ட எத்தனோ சொன்னாலும் நான் தாடியை எடுத்துக்க மாட்டேன் அப்படி சொன்னான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பியை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. இப்படி வந்து நமக்கு ரொம்ப டெய்லி ஒரு ஆச்சரியமான விஷயம் வந்து தெரியுது. அதனால் காதல்ங்கிறது பொய் தானா கேட்டால் கண்டிப்பாக பொய் தான் சொல்லணும். காதல்ங்கிறது ஒரு மாயைன்னு சொல்லலாம். உண்மை காதல் எங்கே இருக்குது இப்போது? உண்மை காதல் அப்படின்னா என்ன? நீங்கள் கல்யாணம் உங்கள் அம்மா அப்பா சொன்னவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் நீங்கள் அவரை உண்மையாக காதலித்து அவர் கூட வந்து வாழ்ந்து அவர் நல்லவரோ கெட்டவரோ அவர் கூட வந்து சகிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்ந்து இன்பமோ துன்பமோ அவர் கூட சந்தோஷமாக வாழ்ந்தீங்க பாருங்க, அதுதாங்க உண்மையான காதல். உண்மையான காதல்னால் உங்கள் அம்மா அப்பா சொல்கிறபடி அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் இன்பமோ துன்பம் அவர் கெட்டவராக இருந்தால் அவரை மாற்றி அவரை கூட சந்தோஷமாக வாழ்ந்து கடைசி வரையும் வாழ்கிறவங்க பாருங்கள், அந்த தான் உண்மையான காதல். அந்த காதலெலாம் வந்து இப்போ பார்க்க முடியுமா? காதலிச்சு வந்து நிறைய ஆனால் யாருமே வந்து கேட்கறதில்ல. நான் அவனை காதலிக்க இவனை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு சின்ன வயசில் எவ்வளோ சொன்னாலும் கேட்கறதில்ல. இஷ்டத்துக்கு வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து தங்கள் வாழ்க்கையை கெடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் தான் தெரியுது, ஐயோ நம்ம வந்து தெரியாமல் தப்பு செஞ்சிட்டோமே, எவ்வளவோ சொல்கிறாங்களே தெரியாமல் காதலிச்சு இன்றைக்கி வாழ்க்கையே வம்பா போச்சே சொல்லி உணர்றாங்க. அந்த உணரும்போது அவங்களுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா 50 55 ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க திருமணமாகி எதுவுமே வந்து நடக்க போகிறதில்ல. அதனால் காலமாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா யோசிங்க. இப்போ நல்ல காதல் கிடைக்குமா கேட்குறது ரொம்ப சந்தேகம்தான். காதல்ங்கிறது ஒரு மாயை தான் இருக்குது. காதல் வழியில் வந்து சிக்கி வந்து சின்ன பின்னமாக ஆயிடாதீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நல்ல காதல் இருக்கா கேட்டால் 1000ல் ஒரு காதல் வந்து நல்லவர்களாக இருக்கலாம். 1000ல் அந்த காதல் எந்த காதல் கண்டுபிடிக்க ரொம்ப நீங்கள் காதலிக்கிறவன் நல்லவர் தானா அப்படின்னு கண்டிப்பாக அதை பற்றி நமக்கு தெரியாது. ஏன்னா 1000ல் ஒருத்தர் வந்து நல்ல காதலாக இருக்கலாம். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 1000ல் நம்ம கூட வந்து பார்த்துருக்கோம். சமீபத்தில் கூட ஒரு காதலி வந்து பார்த்துருக்கோம். காதலி இருக்க கடைசியில் அந்த காதலிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் வந்து அவர் தாலியை கட்டியிருக்காரு. காலியை கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடந்தது போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. காதலித்த பொண்ணுக்கு வந்து உடம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இது காயமாயிடுச்சு அப்படின்னு பரவாயில்லை இவ தான் நான் காதலிச்சேன்னு சொல்லி தாலியை கட்டி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி காதல் நடந்துச்சு. அதெல்லாம் 1000ல் ஒரு காதல் தான் நடக்கும். அப்படிலாம் ஒரு காதலை உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் தான் வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லலாம். கல்யாணத்துக்கு அப்புறமும் உங்களை நேசிக்கிறாரு, உங்களை வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறாரு, உங்கள் மேலே பாசமாக இருக்கார். நீங்கள் பெற்ற உங்கள் குழந்தை காதல் அப்படிங்கிறவன் தன் மனைவியை நேசிக்கிறவன். அதுக்கப்புறம் வந்து மனைவி கொடுத்த குழந்தைய நேசிப்பான். குழந்தைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக வந்து குடும்பத்தை வச்சுருவான். அதுக்காக எப்போ பார்த்தாலும் அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாருக்குமே வந்து கல்யாணம் ஆகி வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கும். எப்போ பாரு உங்கள் சகோதரி அம்மா அப்பா எல்லாம் உங்களுக்கு வேணுங்கிறதுக்காக உங்கள் மனைவியை ஒரு நாள் தூக்கி எறியாதீங்க. அது நல்லது கிடையாது. உங்களுக்கு எப்படி முதல்ல அம்மா வேணுமோ கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு மனைவி தான், குழந்தை தான், அதுக்கப்புறம் தான் உங்கள் உறவுகள் தான். ஃபஸ்ட்டு அம்மா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மனைவியை நேசிங்க. அப்புறம் உங்கள் மனைவி குழந்தை இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்கள் 2 பேருக்கும் தான் குழந்தை மனைவி. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து
கூட பிறந்தவங்களுக்காக பொண்டாட்டி எத்தனையோ பேர் பார்க்குறோம். கூட பிறந்தவங்க வைக்கலங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து டைவர்ஸ் பண்ணி போகிறாங்க. அம்மாவை கவனிக்கல அப்படிங்கிற டைவர்ஸ் பண்ண அதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயம். நீங்கள் கல்யாணம் பண்ணது உங்களுக்காக தானே கல்யாணம் பண்ணியிருந்தீங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய இது தான் பார்க்கணும். அம்மாவுக்கு செய்யலை, அண்ணனுக்கு செய்யலை, அப்போ அண்ணனுக்காக தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அப்போ இவளுக்காக கல்யாணம் பண்ணிக்கல. கொஞ்சம் யோசித்து ஆறாமரை வந்து யோசித்து இதெல்லாம் வந்து பண்ணுங்கள். உங்கள் இஷ்டத்துக்கு எதுவுமே வந்து பண்ணாங்க. காதல்ங்கிறது கசக்கத்தான் செய்யும், அதே சமயம் வந்து பார்த்தா இனிக்கவும் செய்யும். காதல் கசக்குமா இனிக்குமா அப்படிங்கிறது நமக்கே வந்து தெரியாத விஷயம். நீங்கள் காதல் வலையில் விழுந்துட்டீங்க அப்படின்னா திறந்து பார்த்தா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது இனிக்கவும் செய்யலாம், கசக்கவும் செய்யலாம். எல்லாத்தையும் தாங்கிக் கொள்கிற மனசு உங்களுக்கு இருக்கா அப்படின்னு பாருங்கள். காதலிக்கிறவங்களாம் நல்லவனாக இருப்பானா கேட்டால் இருக்கு, சொல்ல முடியாது. நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். காதலிக்காதலையும் நல்லவனும் இருப்பான், கெட்டது இருப்பான். இப்போ சோசியல் மீடியாவில் பார்க்குறோம், டெய்லி வாட்ஸ்அப்பில் 2 நாள் பேசினேன்னே 3ஆவது நாள் யாரும் என்னன்னே பார்க்கறதில்ல. ஐ லவ் யூ அப்படி போடுறாங்க. ஏன்டா அப்படி போடுற அப்படின்னு கேட்டால் ஏதோ டைம் பாஸு, வயசானா கூட பரவாயில்ல, சும்மா வந்து ஐ லவ் யூ சொல்லி சும்மா ஏதாவது வந்து தப்பாக பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். எவ்வளோ திமிராக இருந்தால் அப்படி ஒரு பேசுவான். இதே அவனுடைய அம்மாவோ அவன் அண்ணன் தங்கச்சியோ அப்படி அக்கா தங்கச்சியோ இப்படிலாம் இருந்தால் நீ இப்படி பேசுவியா அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அந்த காதல் வந்து அந்தளவு டைம் பாஸாக போயிடுச்சு. ஃபேஸ்புக்கை திறந்தால் வந்து பார்த்தோன்னா இப்படி வயசானவங்ககிட்டலாம் நீ இப்படி பேசுவியா, யார் என்னன்னு தெரியாமல் வெக்கமாக இல்லை அப்படி கேட்டால் ஏதோ டைம் பாஸ் தானே, உனக்கு சந்தோஷம், எனக்கு கொஞ்ச நேரம் பேசிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்குறான். அந்தளவு வந்து காதல் வந்து ரொம்ப சீப்பாக போயிடுச்சு, ரொம்ப கேவலமாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பொய் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இந்த 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 உலகத்தில் வாழ்கிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. இன்னும் போக போக இந்த உலகத்தில் இந்த குழந்தைகள்லாம் வந்து பெருசாகி அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்க போதோ நமக்கே வந்து பயமாக இருக்குது. ஏன்னா காதல் அந்தளவு போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நம்மளால் வந்து கண்டுபிடிக்கவே முடியல. காதலிக்கிறவங்களாம் நல்லவங்களா கெட்டவங்களான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆண்களையும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி பெண்களையும் நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம். அதனால் என்றைக்குமே எல்லாத்துலேயுமே நம்ம ஒருத்தர் காதலிக்கிறோம் அப்படி செஞ்சாலும் 99% அவன் மேலே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்த உலகம் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. அதனால் யாராக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, காதலிக்கிறதும் சரி, எல்லார் மேலேயுமே எல்லாத்துலேயுமே 99% வந்து பார்த்தீங்கன்னா நம்புங்க. 100% யாரையுமே நம்பாங்க. 100% நம்பிக்கைக்கு உரியவங்க யாராவது இருக்காங்களா கேட்டால் இந்த காலத்தில் யாருமே கிடையாது. கடவுள் மட்டும்தான் இருக்காரு, மட்டும் நம்புங்க. மற்றபடி யாராக இருந்தாலும் 99% மட்டும்தான் நம்புங்க. 1% ஒரு சந்தேகத்தை வச்சுருங்க. சந்தேகத்தோடு இருந்தால் தான் எதுவாக இருந்தாலும் இந்த 1% சந்தேகத்தை அவங்க மேலே வைங்க. ஏன்னா ஒரு கணவன் நேற்று வரையும் நம்ம கூடவே இருந்துருவோம், டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணால் செய்யலாம். காலம் அந்தளவு மாறுது. நேற்று வரையும் நல்லவனாக இருக்கும், இன்றைக்கி கெட்டவனாக ஆகிறான். இன்னி வரையும் கெட்டவனாக இருக்கும், நாளைக்கு நல்லவனாக ஆகிறான். யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படிங்கிறது காலம் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவும் பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. யார் எப்போ மாறுவாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. நல்லவங்களும் கெட்டவங்களாக மாறலாம், கெட்டவங்களும் நல்லவங்க மாறலாம். அதனால் எல்லாருமேலேயும் ஒரு சந்தேக பார்வை வந்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன். தயவுசெய்து பார்த்து ஆதரவு கொடுங்க. மோட்டிவேஷனல் வீடியோ எக்கச்சக்கம் போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.